ஹலோ வீவர்ஸ். ஒரு கண்டக்டருடைய மகளுக்கு ஒரு பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. அவ நல்லாவும் பாடுவா. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நீ அழகா இல்ல, உன்னோட முகத்தை யாராலும் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, குறிப்பா உன்னோட பல் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே சொல்றாங்க. எல்லாரும் சொல்றது அவளோட ஆள் மனசுல பதிஞ்சிடுச்சு. அவளுக்கு நியூ ஜெர்சி நைட் கிளப்ல பாட ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அவ பாடுறதுக்கு மைக் வாங்கிட்டு அவளோட பாடல்ல கவனம் செலுத்தாம தன்னோட பல் வெளியில தெரியக்கூடாதுன்னு ரொம்ப காஷியஸா இருந்தா. தன்னை ஒரு அழகானவளா காட்டணும்னு நினைச்சா. அதனால தன்னோட பல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மூடிட்டு பாடினா. ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியும். எஸ், அவ பாடினது யாருக்குமே பிடிக்கல. பெரும் தோல்வியை தான் அவ சந்திச்சா. ஆனா அந்த நைட் கிளப்ல அவளுடைய பாடல் ஆல்ரெடி கேட்ட ஒருத்தவர் இருந்தாரு. அவருக்கு அவ செஞ்ச செயல் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. அதனால அவர் கூப்பிட்டு பேசினாரு. நான் உன்னுடைய பாடல்கள் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா நீ இன்னைக்கு பாடினது உன்னோட ஸ்டைல் கிடையாது. நீ உன்னோட பல்ல நினைச்சு ஷேமா ஃபீல் பண்ற. இந்த மாதிரி எத்தனை பல் இருந்தா ஏதாவது குற்றமா? எதுக்காக நீ அதை மறைக்கணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. உன்னோட வாயை நல்லா ஓபன் செஞ்சு பாடு, எல்லாரும் உன்னை விரும்புவாங்க, உன்னோட திறமை அப்படிப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ அதே கான்பிடென்ட்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல தன்னுடைய பல்ல மறந்துட்டு தன்னுடைய ஃபுல் என்ஜாய்மெண்ட் அண்ட் ஃபுல் கான்பிடென்ட்டோட பெர்ஃபார்ம் பண்றா. ரிசல்ட் அவ நினைச்சதை விட ரொம்ப பெருசா அவ குரல் ரீச் ஆயிடுச்சு. அதன் பிறகு பல டிவி ஷோஸ், ரேடியோ, ஈவன் சினிமால கூட நடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவதான் நியூயார்க் சிட்டியை சேர்ந்த புகழ்பெற்ற சிங்கர், காமெடியன், ஆக்டர் கேஸ் டெய்லி அப்படிங்கிறவங்க. எஸ், கேஸ் டெய்லியோட பாடல்கள் ரொம்ப இனிமையா இருக்கும். இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம செய்ய விரும்புற விஷயத்த எந்த ஹெசிடேஷனும் இல்லாம செய்யணும். செகண்ட், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட செய்யறோம் அப்படின்னா அதனால பயன்பெறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்தது, நமக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்து செஞ்சா வெற்றி நிச்சயம் அப்படிங்கறதான். இந்த கதை எந்த புக்ல இருக்கு அப்படின்னா, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஜாப் அப்படிங்கிற புக்ல இந்த கதை இருக்கு. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, டேல் கார்னெகி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னா இந்த புக்கை நம்ம சொல்லலாம். இந்த புக்ல நம்ம வேலையையும் வாழ்க்கையும் என்ஜாய் செஞ்சு வாழ்றது எப்படி அப்படிங்கறத ஒரு 7 ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் சமரிஸ் போட்டுட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், இந்த உலகத்துல எல்லாருமே மதர் தெரேசா மாதிரி இருக்காங்களா? இல்ல. அதே சமயம் இன்னும் 2 ஹிட்லர்ஸ் இருந்தா யூதர்களுடைய கதி என்ன ஆயிருக்கும்? மல்லிகையில பாகற்காய் வாசனை வந்தா நல்லாவா இருக்கும்? இல்ல, இல்லையா? இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் கூட எல்லாருக்குமே ஏதோ ஒரு யூனிக்னஸோட தான் இருக்கு. கடவுள் ஏதாவது ஒரு திறமைய வச்சுதான் நம்மள படைச்சிருப்பாரு. நாம ஏன் செலிபிரிட்டி மாதிரி இல்லைனோ, இல்ல நாம ஏன் பில்கேட்ஸோட பேரனா பிறக்கல அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. நமக்குள்ள ஒரு திறமை இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு சிவாஜி தான் இருக்காரு இல்லையா? இன்னொருத்தவங்க சிவாஜி மாதிரி டிட்டோ செஞ்சு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, ஒருத்தவங்கள காப்பி செஞ்சு இன்னொருத்தவங்க அதே ஸ்டைல ஜெயிச்சதா எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நகலை விட அசலுக்கு தான் என்றுமே மதிப்பு அதிகம்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, மத்தவங்கள இமிட்டேட் பண்ணக்கூடாது. டோன்ட் இமிட்டேட் அதர்ஸ். நம்மளோட திறமைகளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நாமளா வாழணும். ஏன் அப்படின்னா, நம்மள மாதிரி அப்படியே நம்ம ஸ்டைல், நம்ம டேஸ்ட்ல இருக்க இன்னொரு கிரியேச்சரை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டிப்பா யாருமே கிடையாது. ஸோ யூ ஆர் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும். அதுதான் இந்த புக்ல சொல்லியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேக் த ஃபீலிங் அண்ட் மேக் எவ்ரி செகண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அமெரிக்காவோட ஃபேமஸ் சைக்காலஜி டாக்டரை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. காரணம் ஓவர் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஈவன் நெக்ஸ்ட் என்ன பண்றதுனே தெரியாத ஒரு ஆள். அப்போ அவரோட பிரச்சனையை டாக்டர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போகும்போது டாக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அவர் வெயிட் பண்றாரு. திரும்பவும் ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது நர்ஸ் எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ டாக்டர் அந்த நர்ஸ் கிட்ட டேப்லெட் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் அவர் பேசும்போது அப்போ அந்த பேஷண்ட் நான் பேசுறேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த பேஷண்ட் டாக்டர் கிட்ட கேட்கிறாரு, நான் உங்களோட டேபிள் டிராயரை செக் பண்ணணும் அப்படின்னு. டாக்டரும் அதுக்கு அலோவ் பண்றாரு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஜஸ்ட் 2 டேப்லெட்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்து அந்த பேஷண்ட் கேட்கிறாரு, நீங்க முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் வேற எந்த டிரால வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எந்த ஒர்க்கும் பெண்டிங் இல்ல, நான் எல்லா ஒர்க்குமே உடனே செஞ்சுருவேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே அந்த பேஷண்ட் அந்த இடத்த விட்டு நவந்துடுறாரு. 6 வீக்ஸ் கழிச்சு அந்த டாக்டருக்கு அந்த பேஷண்ட் போன் செய்யறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவா வேலை செய்யறதாகவும், அவர்கிட்ட 2 ஆஃபீஸ், 3 டேபிள்ஸ், அந்த டேபிள் ஃபுல்லா அன்பினிஷ்டு ஒர்க் இருந்ததாகவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் டாக்டரை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய பெண்டிங் ஒர்க்ஸ், அன்ஆன்சர்ட் மெயில்ஸ், லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது, என்னோட டேபிள் மேலேயும் தேவையில்லாத எந்த பேப்பர்ஸும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ அதுலேருந்து அவர் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதாவும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறார். ஸோ இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் என்னது அப்படின்னா, டெய்லி முடிக்க வேண்டிய வேலையை ப்ரொக்ராஸ்டினேஷன் செய்யாம ப்ரியாரிட்டி பேசிஸ்ல அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டெப். எதனால அப்படின்னா, ஒர்க்கிங் பிளேஸ்ல நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, டெஸ்க்ல இமீடியட் ப்ராப்ளம்க்கு தேவையான அந்த பேப்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் கிளியர் பண்ணிடணும். அதனால தான் வாஷிங்டன்ல ஒரு லைப்ரரியில என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டர் இஸ் த ஹெவன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. எல்லாமே நம்ம ஆர்டரா அடுக்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹெவன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் இதை ஃபாலோ பண்ணிட்டு ஒர்க்ல சக்சீட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட், பிசினஸ்ல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச ஹொரால்ட் அப்படிங்கிறவரு இனி நம்ம லைஃப்ல முன்னேறவே முடியாதுன்னு நினைச்சு அவரு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலையில ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்போ 2 காலும் இல்லாத ஒருத்தவங்க ரோலிங் ஸ்கேட்ல உட்காந்துட்டு ஹொரால்ட பார்த்து, ஹாய் ஹொரால்ட், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்மைலோட போறாரு. அந்த ஸ்மைல் அந்த நிமிஷம் ஹொரால்டோட வாழ்க்கையை மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டோரி. லூசி அப்படிங்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் மயக்கம் போடுறாங்க. அவங்கள செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இனி உங்களால நடக்கவே முடியாது, ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட லூசியால என்ன பண்றதுன்னே தெரியல. பம்பரம் போல சுழன்று வேலை பார்த்துட்டு இருந்த அவளை பெட்ல படுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளோட எதிர்காலத்தை நினைச்சு தன்னால ஏந்திரிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையை நினைச்சு இறந்துடலாம் அப்படின்னு கூட லூசி யோசிச்சுட்டு இருக்கா. அவ பக்கத்து பெட்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவளுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த பெட் ரெஸ்ட்ல இருக்கிறத நீங்க ட்ராஜடியா ஃபீல் பண்றீங்களா? அதை அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. இனிமே தான் நீங்க உங்களை புரிஞ்சுக்க போறீங்க. நீங்க பார்க்காத கோணத்தில் நீங்களே உங்களை பார்ப்பீங்க. ஸ்பிரிச்சுவலா நிறைய முன்னேறுவீங்க. நிறைய புக்ஸ் படிங்க அப்படின்னு அவளுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் அவங்க எண்ணம் மாறிடுச்சு. இந்த 2 கதையும் நமக்கு சொல்ற பாடம் என்னது அப்படின்னா, நம்மளை சுத்தி 90% கரெக்டான விஷயங்கள் தான் இருக்கு, மீதம் ஒரு 10% தான் சரியில்லை. பட் நாம என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் அந்த சரியில்லாத 10% பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த 10% நம்ம யோசிக்காம நம்மளை சுத்தி இருக்க 90% நல்லது இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம யோசிக்கணும். சர்ச்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல ஒரு வாசகம் இருக்கும். என்னது அப்படின்னா, திங்க் அண்ட் தேங்க். எஸ், இந்த வார்த்தைகளை உங்க இதயத்துல பொறிச்சு வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடவுள் நமக்கு அளவில்லாத வரங்களையும் சந்தோஷங்களையும் கொட்டி கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு நாளும் அதை நினைச்சு நம்ம தேங்க்ஸ் செய்யணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப். எல்லாத்துலயும் இருக்கிற பெஸ்ட் சைடை மட்டும் பாருங்க, உங்களோட பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணுங்க, உங்களோட கஷ்டங்களை கவுண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நியூயார்க் சிட்டிலேயே ஒரு பெரும் பயத்துக்கு உள்ளாக்குன ஒரு சைக்கோ கில்லர் இருந்தான். அவனோட பேர் டூகன் க்ரௌலி. எதனால அவனுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அவன் ஒன்ஸ் கார்ல வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் அவனை நிறுத்தி லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அவன்கிட்ட லைசன்ஸ் இருந்தும் அவன் அதை எடுத்து காட்டாம அவன்கிட்ட இருந்த கன் எடுத்து அந்த போலீஸை சுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காரை விட்டு இறங்கி வந்து அந்த போலீஸ் கிட்ட இருந்த கன்னை எடுத்து அவர் சுட்டுருக்காரு. அதனால்தான் அவனுக்கு பேர் என்னது அப்படின்னா டூகன் க்ரௌலி அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்ப அவனோட மரணப்படுக்கையில அவன் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் எல்லாரையும் அழுற வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, மனிதர்களை கொன்னதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை இது இல்ல, என்ன காப்பாத்துறதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்னு அவன் ரொம்ப கூலா சொல்லியிருக்கான். இதுதான் கிரிமினல்ஸோட ஆட்டிடியூட். நம்ம அவங்கள ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க செஞ்ச தவறுக்கு ஏதாவது ஒரு நியாயத்தை தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, நம்ம எல்லாருமே லாஜிக்கலா யோசிக்கிற ஆள் கிடையாது, எல்லாத்தையுமே எமோஷனலா ஹேண்டில் பண்ற ஆள். அப்படிங்கிறதுனால நம்ம யாரையுமே கிரிட்டிசைஸோ கம்ப்ளைண்டோ பண்ணவே கூடாது. குறிப்பா ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சொல்ற கம்ப்ளைனோ கிரிட்டிசைஸா என்னவா மாறிடும்னா, அவங்க நம்மள தவறா புரிஞ்சுக்கிட்டு தங்களை காப்பாத்திக்க அவங்க செஞ்ச தவறுக்கு ஜஸ்டிபிகேஷன் தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்களே தவிர அவங்க தவறை என்னைக்குமே திருத்திக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் செய்ய கத்துக்கலாம், இல்ல அப்ரிஷியேட் கூட செய்யலாம். ஒருத்தவங்க எப்போதுமே தவறு செஞ்சுட்டே இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு கட்டத்துல சில நல்ல விஷயங்களும் அவங்க செய்வாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயத்த நம்ம பாராட்டலாம். உதாரணத்துக்கு டாக்ஸ்க்கெல்லாம் நிறைய காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த டாக் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அந்த டாக் சந்தோஷப்பட போறது கிடையாது, அதை வளர்த்தவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. அதுதான் அனிமல்ஸ்க்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அது என்னது அப்படின்னா, ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். எதனால அப்படின்னா, 1940s நியூயார்க் டெலிஃபோன் கம்பெனி டெலிஃபோன் கான்வர்சேஷனை ஒரு டீட்டெயில் ஸ்டடி செஞ்சாங்க. அதில் ஒரு 500 கான்வர்சேஷனை அவங்க செக் பண்ணும்போது அதில் 3900 டைம்ஸ் அங்கே பேசின எல்லாருமே ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா ஐ, எஸ், நான்,
நான் அப்படிங்கிற வார்த்தை. அந்த மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த உலகத்துல அன்புக்கு ஏங்காதவங்க யாருமே இல்லை. அதுக்கும் மேல எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஏங்குறாங்க அப்படின்னா அது பாராட்டு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொருத்தவங்களை நம்ம இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வச்சுட்டாலே போதும், நம்ம நினைக்கிற வேலை கண்டிப்பா நடக்கும். உங்க வீட்டுல ஒய்ஃப் நல்லா சமைச்சா பாராட்டுங்க. குழந்தைங்க சின்னதா வீட்டுல வேலை செஞ்சா கூட பாராட்டுங்க. கொலீக்ஸ் லஞ்ச் ஷேர் பண்ணா பாராட்டுங்க. பாஸ் நியூ ஐடியா சஜஸ்ட் பண்ணா அதையும் பாராட்டுங்க. ஸோ பாராட்டுக்கு மயங்காத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நீங்க பாராட்டுறது உண்மையாவும் ஜெனியூனாவும் இருக்கணும் அப்படிங்கறதான் இதோட கம்பல்சரி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, யாரையும் கிரிட்டிசைஸ் ஆர் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க செய்யற வேலைக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆனா அப்ரிஷியேட் பண்றது ஜெனியூனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதை செஞ்சீங்க அப்படின்னா ஆஃபீஸ்ல உங்களுக்கு எனிமீஸே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், இப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்த செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு எனிமீஸ் வருவாங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்க இனிமேல செய்யாதீங்க அப்படிங்கறத நான் சொல்ல போற நெக்ஸ்ட் அட்வைஸ். அது என்னது அப்படின்னா, யார்கிட்டையும் நேரடியா போய் நீ செய்யறது தவறு அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா சாண்ட்விச் மெத்தட்னு ஒரு மெத்தட் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அது என்ன சாண்ட்விச் மெத்தட்? நமக்கு தெரியும் சாண்ட்விச் எப்படி இருக்கும், கீழே ஒரு பிரெட், நடுவில் சில ஸ்டஃபிங்ஸ், அப்புறம் மேலே ஒரு பிரெட். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் யார்கிட்டையாவது அவங்க செய்கிறது பிடிக்கல, அது தவறுன்னு நீங்கள் சுட்டி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முதல்ல போயிட்டு அவங்கள்ட்ட அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் சிலவற்றை பற்றி பேச ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த அவங்க செஞ்ச தவறுகளை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்துடக்கூடாது. திரும்பவும் அவங்க செஞ்ச ஏதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு தான் அந்த கான்வர்சேஷனை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா, நீங்க அவங்க செய்த தவறை மட்டும் சுட்டி காட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அவங்க கூட கான்வர்சேஷன் செய்யும் போது நீங்க சொன்ன தவறு மட்டும்தான் அவங்க ஞாபகத்துல இருக்குமே தவிர நீங்க அதுக்கு முன்னாடி சொன்ன நல்ல விஷயங்கள் அவங்க ஞாபகத்துல இருக்காது. ஸோ அவங்க தவறு சுட்டி காட்டிட்டு திரும்பவும் அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு நல்லதை சொல்லிட்டு தான் நீங்க வரணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் சாண்ட்விச் மெத்தட். இந்த மாதிரி நீங்க செய்யும் போது அவங்களோட தவறையும் சுட்டி காட்டின மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அவங்க கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு நீங்க யார்கிட்டையும் போய் ஆர்டர் போடாதீங்க. கண்டிப்பா அந்த வேலை நடக்கவும் நடக்காது அப்படின்னு தான் ஆத்தர் சொல்றாரு. அதுக்கு பதிலா ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல சொல்லி ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வேலையை ஒருத்தவங்களை செய்ய வைக்கணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் ஐடியா இருந்ததுன்னா அவங்களாவே முன் வந்து அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் அது நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு வேலையில 100% பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு அவங்களாவே அந்த வேலையை முன் வந்து செஞ்சா மட்டும்தான் அது நடக்கும். அதை எப்படி பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க எதுக்காக இந்த வீடியோ பாக்குறீங்க? உங்க ஜாப்லையும் லைஃப்லையும் என்ஜாய் செஞ்சு வாழ்றது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? கரெக்ட் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட், நான் சொன்ன டிப்ஸ்ல சில வகை உங்களுக்கு யூஸ் செஞ்சிருக்கு, ஸோ நாளையிலேருந்து இதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எஸ் சொல்லுங்க. இந்த டிப்ஸை யூஸ் செஞ்சு இனி வரும் காலத்துல உங்களை ஒரு வெற்றியாளரா நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க. இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு தொடர்ந்து 3 எஸ் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் இதுல கொடுத்துருக்கிற அடுத்த முக்கியமான ஸ்டெப். அந்த ஸ்டெப் தான் எஸ்எஸ் டெக்னிக் அப்படிங்கிறது. நீங்க ஆஃபீஸ்லயோ வீட்லயோ யார்கிட்டையாவது ஏதாவது கேட்டு நோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளும் ஏதோ கேட்குறீங்க, அதுக்கும் அவங்க நோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள்ட்ட ஏதாவது சாதாரணமா பேச போனாலே அவங்களுக்கு என்ன ஆயிடும், இவங்க நமக்கு ஏதோ ஒன்று பிடிக்காததான் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாயிடும். அதனால நீங்க அவங்களுக்கு நல்லதே போய் சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்க போறது கிடையாது. ஸோ அதனால தான் ஆத்தர் எந்த டெக்னிக் யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவா எதுவுமே ஆரம்பிக்க கூடாது. அதோட நம்மளை பத்தின விஷயங்களும் அவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது. அவங்கள பத்தி தான் நீங்க ஆரம்பிக்கணும். அவங்களுடைய நன்மைகளுக்கு தேவையான ஒரு கான்வர்சேஷன்ல தான் நம்ம ஆரம்பிச்சு அவங்கள்ட்டேருந்து மினிமம் ஒரு 2 எஸ் நீங்க கேட்குற கேள்விகளுக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்க சொல்ல வர விஷயத்த கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாங்க அப்படிங்கறதான் இதுல சொல்லியிருக்கிற இன்னொரு டெக்னிக். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஃபைனல் அண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்னதுன்னா, யார்கிட்டையும் டைரக்டா போய் அவங்களுடைய தவறை சுட்டி காட்டாதீங்க. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆர்டர் போடாதீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு அதிகமான எனிமீஸை தான் உங்களுக்கு கொண்டு வரும். நீங்க நினைச்ச காரியம் நடக்கவே நடக்காது. அதுக்கு பதிலாக இந்த சாண்ட்விச் மெத்தடும் அந்த எஸ்எஸ் டெக்னிக்கும் உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்ச் வரும் அப்படின்னே சொல்லுவோம். இதெல்லாம் தான் ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஜாப் அப்படிங்கிற புக்ல டேல் கார்னெகி சொல்லியிருக்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் அப்படின்னே சொல்லலாம்.
இதில் 1-2 ஸ்டெப்ஸை வரும் வாரங்களில் உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னா இதில் நான் நிறைய இது அப்ளை பண்ணியிருக்கேன். நிஜமாவே நிறைய மாற்றங்கள் நம்மளோட பிஹேவியரில் இருக்குது, நம்மளை சார்ந்தவங்களுடைய பிஹேவியர்லையும் நான் பார்த்தேன் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் சமரிஸ் போட்டுட்ருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.